ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ ஒரு இந்த மாதத்தோட லெவல் நான் பார்க்குறது, ஏன்னா மே மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு மந்த்லி வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த வியூ வந்து எப்படி நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா அது போடுறேன் என்னோட இது. ஓகே, இது டிசம்பர் மந்த்து கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும். இது என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது இது ஜனவரி மந்தோட இது டிசம்பர் மந்தோட ஹை. இது கிட்டத்தட்ட 24,000 சம்திங். ஓகே, 24,862 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மந்த்லி லெவலில் இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். 862க்கு மேலே 1.2 பாயிண்ட் அல்லது ஒரு 15 மினிட் ஒரு கேண்டில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அது ஸ்டாப் லாஸாக மேபி வச்சுக்கலாம். 1.2 பாயிண்ட் தான் நான் பார்ப்பேன். அப்போ வந்து அடுத்தது இந்த மந்த்லி கேண்டில் அப்படின்னா மந்த்லி கேண்டிலில் க்ளோஸ் அப்படின்னு வச்சிச்சுன்னா தான் ஃபர்தராக இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். இது வந்து மந்த்லி கேண்டில். இப்போ மந்த்லி கேண்டில் பார்த்தோம்னா மந்த்லி கேண்டில் இந்த டிசம்பர் மந்த்துக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகணும். ஓகே, இப்போ வந்து டிசம்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னா டிசம்பர் மந்த்து கேண்டிலுக்கு மேலே இது வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேயா, இப்போ அது வந்து மந்த்லி லெவல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் போய் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் வந்து இதெல்லாம் போகும், இப்படி மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போக்கே வந்து இந்த டிசம்பர் மந்த்து கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. அப்போ வந்து இந்த கேண்டில் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,471 அப்படிங்கிறது வந்து மந்த்லியில் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ வந்து இவ்வளோ தூரம் விட்டு வச்சாலும் திருப்பி வந்து கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்து கேண்டிலுக்கு மேலே இது க்ளோஸ் வச்சுருக்கு, அதுக்கு கீழே வரல. ஓகே, அப்போ வந்து ஸ்டில் வந்து அது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இந்த டிசம்பர் மந்தோட கேண்டில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ வந்து மந்த்லியில் இன்னும் இந்த மாதம் கடைசி அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு, டிசம்பர் மந்த்து கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இன்னும் எனக்கு பையிங்கான அந்த மந்த்லியில் ரெஃபரன்ஸ் வந்து இன்னும் வரல. மேபி ஒரு மாதம் ஆகலாம், இல்லை 2 மாதம் ஆகலாம். அட்லீஸ்ட் இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்னல் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ வந்து ஒரு வீடியோ போடுவேன், எனக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே எனக்கு டிசம்பர் மந்த்துக்கு மேலே முடிஞ்சாலும் எனக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இந்த கேண்டில் தான். ஓகே, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வந்து வைக்காது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இதில் தப்பு நடந்தால் அதுக்கப்புறம் வந்து என்னோடய வியூ மாறும். அது வரைக்கும் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்காது டிசம்பர் மாதத்துக்கு மேலே, அதாவது இந்த மாதம் வைக்காது, மேபி அடுத்த மாதம் வைக்கலாம். அதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு வீக்லியோட ரேஞ்சு பார்ப்போம். இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து மந்த்லியோட லெவல். இந்த ப்ளூ கலர் போட்டிருக்குது, இந்த ப்ளூவெல்லாம் போட்டிருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் லெவலில் வீக்லியோட லெவல். ஓகே, வீக்லி லெவலில் இந்த கேண்டில், இந்த டோஜி மாதிரி இருக்குல்ல, இந்த கேண்டில் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன் நான். ஸோ அப்போ வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்த 862 அந்த ரேஞ்செல்லாம் போகலாம். ஓகே, எனிவே இதுக்கு இந்த கேண்டலுக்கு மேலே எனக்கு ஒரு கேண்டில் மேலே வச்சுருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக 23,862ங்கிறது வீக்லியில் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ என்னென்னா போன வாரம் எதை சொன்னேன், இந்த கேண்டிலுக்கு உள்ளதை முடிகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்பையும் இந்த கேண்டலுக்கு உள்ளதான் வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து இருக்கும். எவ்வளோ வேணாலும் மேலே போகலாம். மேலே எவ்வளோ போகலாம்னா இந்த கேண்டிலோட ஹை போகலாம் 24,606, 664 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே ஓகே போச்சு அப்படின்னா இந்த
ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அந்த 664 இதெல்லாம் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே பெருசாக போயெல்லாம் க்ளோஸ் வைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த கேண்டலுக்குள்ளே தான் க்ளோசிங் வந்து அடுத்த வாரம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அப்போ இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இதோட லெவல் தான் 23,873 அந்த ரேஞ்ச். இந்த கேண்டலோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே நம்பர் பார்த்து உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா இந்த கேண்டலோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. இது வந்து 24/3/25. ஓகே, இப்போ வந்து ஒரு டெய்லியோட லெவல்ஸ் வந்து பார்ப்போம். டெய்லி என்ன ரேஞ்சில், அதை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். மேலே போகுதா கீழே போகுதா, இவன் சொல்கிறது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. எனிவே இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒயிட் கேண்டில் வந்துருந்துச்சு. அதனால தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து சைட்வேஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கிட்டே வந்து சைட்வேஸு இந்த கேண்டிலுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு விக்கு வச்சாலும் அடுத்த கேண்டில் இதுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கு. அந்த லாஜிக் படி இது வரைக்கும் இந்த கேண்டிலுக்கு மேலே எதுவும் க்ளோஸ் வைக்கல. மேனுவலாக பார்த்தா இந்த கேண்டில் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸு, இந்த கேண்டில் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வராது. அதனால தான் மேலேருந்து கீழே வந்தது இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து முடிஞ்சது. ஓகேயா? அப்போ வந்து டெய்லியில் என்ன மாதிரி வியூ அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த க்ரீன் கலர்லாம் டெய்லியோட வியூ. அப்போ கீழே இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் போட்டிருக்கேன் அப்படின்னா 24,120 அந்த ரேஞ்சு வந்து இந்த கேண்டிலோட வியூ. அதாவது 23/4 ஏப்ரல் 23 கேண்டில் வந்து ரெஃபரன்ஸ். அதுக்கு மேலே இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இன்கேஸ் க்ளோஸ் வச்சிச்சுன்னா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் தான் போகும். ஓகேயா? இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தராக க்ளோஸ் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக மேலே. இப்போ இது கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இதை கட் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட்டுக்கு கீழே வரும். கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரணும்? 23,859ன்னா இந்த கேண்டிலோட லோ, அதாவது இதோட ஹை வரைக்கும் வரணும். 25/3 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அது திருப்பியும் ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே, இன்னும் கிளியராக வந்து கேண்டிலோட ரெஃபரன்ஸ்னால் இன்னைக்கியோட கேண்டிலை பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடேவோட கேண்டில் அதுக்கு ஹை லோவுக்கு மேலே போச்சுன்னா தான் மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகும் பேங்க் நிஃப்டியில். ஓகே, நிஃப்டியில் இன்னைக்கியோட லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இது இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த இது வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு. நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு கீழே ஒரு கேண்டில் இப்படி முடியுதுன்னு வை. இந்த இடத்துல முடியுதுன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லெவலுக்கு மேலே திருப்பி போச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் இந்த 860 அந்த ரேஞ்செல்லாம் 24,873 24,000 இந்த ரேஞ்செல்லாம் காட்டுது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா 25,368 25,428 இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி மந்த்லி லெவலில் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெய்லியோட லெவல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட ஸ்டாப் லாஸ் இது அப்படின்னா இன்கேஸ் வந்து இன்னைக்கோட லெவல்ஸ் வந்து இதுக்கு மேலேயோ இல்லை இதுக்குள்ளேயோ வந்து முடிஞ்சால், ஓகேயா, இந்த ரெண்டு வேல்யூ இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்போ உங்களுக்கு இந்த கேண்டலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு? 24,120 120 இந்த இடம் வந்து டெய்லியோட மேஜர் சப்போர்ட். அது வரைக்கும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிச்சுன்னா 24,120 அதை வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி போயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி வந்து 120 வந்து டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா மேலே போச்சுன்னா என்ன போனாலும் திருப்பியும் இந்த 24,120 ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி கட் பண்ணி
ரீடெஸ்ட் பண்ணி 24,128 ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா, ஓகே, மேலே போச்சுன்னா, அதாவது இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 24,900 வரைக்கும் போகிறதுக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் அது போகும். 25,422, 25,368 வரைக்கும் அது போகும். அங்கேருந்து தான் மார்க்கெட் திருப்பியும் இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். அதாவது நான் இன்னைக்கு வர்ற லோவை இன்னொரு நாள் வந்து அது ரீடெஸ்ட் பண்ணும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இந்த லெவலில் வரும். இன்கேஸ் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, இந்த கேண்டலுக்கு கீழே 24,120க்கு கீழே க்ளோஸ் அப்படின்னு வச்சிச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். 24,415 இந்த டைரக்ஷன்